ஆண்கள் T20 சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு இன்னிங்ஸில் 8 விக்கெட்களை வீழ்த்திய முதல் பந்துவீச்சாளர் யார்? பதில் சோனம் ஏஜி. 2025 நவம்பரில் இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP எவ்வளவு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்தது? பதில் 6.7%. இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி குறியீட்டை IIP எந்த அமைப்பகம் வெளியிடுகிறது? பதில் புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைப்பகம். 2025ஆம் ஆண்டின் இறுதியில் பணப்புழக்க நெருக்கடியை நிவர்த்தி செய்ய திறந்த சந்தை நடவடிக்கைகளின் கீழ் ரிசர்வ் வங்கி எவ்வளவு தொகையை செலுத்தியது? ரூபாய் 50,000 கோடி. எந்த நாட்டிற்கு எதிராக எந்த மைதானத்தில் சோனம் ஏஜி இந்த சாதனையை படைத்தார்? பதில் மியான்மருக்கு எதிரான கேலோஃபுட்டேன். உலகளாவிய அரிய மண் கூறுகளின் இருப்பில் இந்தியாவின் இடம் என்ன? பதில் 3ஆம் இடம். உலகளாவிய அரிய மண் சுத்திகரிப்பு திறனில் தோராயமாக 90% எந்த நாடு கொண்டுள்ளது? பதில் சீனா. சமீபத்தில் காலமான வங்கதேசத்தில் முதல் பெண் பிரதமரின் பெயர் என்ன? பதில் கலிதா ஜியா. உலகில் முதல் முறையாக எந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க ITVI-SMA மரபணு சிகிச்சை அளிக்கப்பட்டது? பதில் முதுகெலும்பு தசை சிதைவு. இஸ்ரேல் 2026 அமைதி பரிசை எந்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டது? பதில் டொனால்ட் ட்ரம்ப். ஜனவரி 1, 2026 அன்று இந்தியா விமானப்படையில் துணை தளபதியாக VACAS யார் பொறுப்பேற்கிறார்? பதில் ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர். ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் எந்த வகையான விமானி? அவர் எத்தனை மணி நேரம் பறக்கும் பணியை முடித்துள்ளார்? பதில் அவர் ஒரு போர் விமானி மற்றும் 3400 மணி நேரத்துக்கு மேல் பறக்கும் பணியை முடித்துள்ளார். இந்தியாவின் ககன்யான் G1 திட்டம் எந்த வகையான விண்வெளி பயணமாகும்? பதில் ஆளில்லா சுற்றுப்பாதை சோதனை பணி. 1972ஆம் ஆண்டு அப்போலோ ஈர்க்கும் பிறகு முதல் முறையாக மனிதர்களை பூமியில் தாழ்வான சுற்றுப்பாதைக்கு அப்பால் அழைத்துச் செல்லும் நாசாவின் எந்த பணி? பதில் ஆர்டமிஸ் 2 பணி. 2021 இராணுவ புரட்சிக்கு பிறகு கினியா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் யார்? பதில் மாமதி டோபையா.